டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியற்ற பயனாளிகளின் பெயரை நீக்க அரசு திட்டம். தகுதியானவர்களுக்கு விரைவில் 2500 ரூபாய் வழங்கப்படும் என தகவல். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை அதிரடி உயர்வு. பெட்ரோல் 3 ரூபாய் 14 பைசாவும் டீசல் 3 ரூபாய் 11 காசுகளும் உயர்த்தப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் தாவேக அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்துள்ளதாக கிரீஷ் சோடங்கர் தகவல். சூர்யா நடித்த கருப்பு திரைப்படம் நேற்று வெளியாகாததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. இன்று வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். அதே நேரம் மே மாதத்திற்கான தவணை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதனிடையே தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டத்தின் கீழ் மாணாக்கர்களுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியற்ற பயனாளிகள் உள்ளதாக புகார் எழுந்துள்ளதாகவும் இது குறித்து ஆராய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளையில் தகுதியானவர்கள் இணைக்கப்பட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேர்தலில் அறிவித்த 2500 உரிமை தொகை வழங்க நீதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதனால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் 14 பைசாவும் டீசல் லிட்டருக்கு 3 ரூபாய் 11 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளது. சிக்கன நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருந்தார். பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலை தற்போது அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக அடைந்த தோல்வி குறித்து 36 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து திமுக பெரும் பின்னடைவை சந்தித்து ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்துள்ளது. இதனிடையே மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் பேசிய மு.க.ஸ்டாலின் தலைவர் என்ற முறையில் தானே தோல்விக்கு பொறுப்பேற்பதாக கூறியுள்ளார். மேலும் கட்சியை சீரமைக்க காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றம் செய்ய யோசனைகளை வழங்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் தோல்வி குறித்து ஆராய 36 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சேலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதும் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்க கையெழுத்திட்டிருந்தார். இதன் அடிப்படையில் இந்த படை உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் காவல் உதவி ஆணையர், காவல் உதவி ஆய்வாளர், 2 சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள், 2 பெண் தலைமை காவலர்கள் என 6 பேர் பணியாற்றுவர். இந்த வாகனத்தில் அதிநவீன சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்களுக்கு ஐக்கிய அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். 5 நாடுகளுக்கு அவர் பயணிக்க உள்ளார். ஐக்கிய அமீரகம் செல்லும் பிரதமர் LPG தொடர்பான 2 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். மேற்காசிய சூழல் தொடர்பாக UAE அதிபர் ஷேக் முகமது பின் சையத்துடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். இது தவிர்த்து நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளுக்கும் பிரதமர் மோடி செல்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள்கள் கசிந்தது. இதனால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் மறு தேர்வு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மு.க.ஸ்டாலின் மறு தேர்வு நடத்தக்கூடாது என்றும் +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு ரத்தால் 28 லட்சம் மாணாக்கர்கள் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படம் இன்று வெளியானது. இதனை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். சூர்யா நடிப்பில் RJ பாலாஜி இயக்கிய கருப்பு திரைப்படம் நேற்று வெளியாக இருந்தது. ஆனால் வெளியாகவில்லை. இதனால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில் படம் ரிலீஸ் செய்வதில் இருந்த சிக்கல் நீக்கப்பட்டு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதனை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த படம் சூர்யா கேரியரில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.